அதே போல தளபதி வழங்கிய இன்னொரு முக்கியமான வாக்குறுதி தான் இந்த பெண்கள் இல்லத்தரசிகளுக்கான உதவித்தொகையை 2500 ரூபாயாக அதிகரித்து கொடுப்பது. உங்களுக்கு தெரியும், தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய பெயரால வழங்கப்பட்டு வந்த அந்த 1000 ரூபாய் உரிமை தொகை என்றது கிட்டத்தட்ட தமிழகத்தில் இருக்கிற 1.31 கோடி பெண்களால பயன்பெறப்பட்டது. 1.31 கோடி பெண்கள் அந்த 1000 ரூபாய் உதவித்தொகையை பெற்று வந்தார்கள். இந்த தொகை மாதம் 15ஆம் தேதி அவர்களுடைய வங்கி கணக்குகளில் வைப்பிலிடப்பட்டு வந்தது. இதற்கு பெருந்தொகையான பணம் ஒன்று தமிழக அரசால செலவிடப்பட்டது. ஆகவே இந்த தொகையை தமிழக அரசு, அதாவது தளபதி விஜய் தலைமையிலான தமிழக அரசு எப்படி திரட்டப் போகிறது, இதை 1.31 கோடி பெண்களுக்கு அதிகமானவர்களுக்கு எப்படி வழங்கப் போகிறது என்பது சம்பந்தமாக பலர் விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார்கள். இதெல்லாம் சாத்தியப்பாடான விஷயமே கிடையாது. இதை சாத்தியப்படுத்துறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் என்றதை எல்லாருமே சொல்லி வருகிறார்கள். ஏன் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கூட இந்த விடயத்தை எப்படி விஜய் அவர்கள் நிறைவேற்றார் என்றதை பார்க்கறதுக்கு தானும் காத்திருப்பதாகவும் சொல்லியிருந்தார். கஜானா காலியாக இருக்கின்ற இந்த சூழ்நிலையில எப்படி இது சாத்தியப்படும் என்ற விஷயத்தை எல்லாருமே கேட்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனாலும் தளபதி விஜய் இந்த 2500 ரூபாய் காசை பெண்களுக்கு அதிகரித்து கொடுக்கிறதுல கவனமாகவும் கரிசனையோடும் இருக்கிறார். பல்வேறுபட்ட ஆராய்ச்சிகள், ஆய்வு நடவடிக்கைகள்ல அதிகாரிகளோடு ஈடுபட்டு வர்றதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இன்னும் 6 மாசத்துக்குள்ள இந்த தொகை பெண்களுக்கு சேரப்போகிறது. ஒரு 6 மாத கால அவகாசத்தை தளபதி கேட்டிருக்கிறத இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே 6 மாசத்துக்கு பிறகு நிச்சயமாக இந்த 2500 அதிகரிப்பு தொகை பெண்களுக்கு, இல்லத்தரசிகளுக்கு வழங்கப்படும். அதுவரைக்கும் இப்ப வழங்கப்பட்டு வருகிற 1000 ரூபாய், கலைஞருடைய பேரில் வழங்கப்பட்டு வருகிற 1000 ரூபாய் தொடர்ச்சியாக பெண்களுக்கு சேரும் என்றதை தமிழக அரசு இப்ப அறிவித்திருக்கிறது. மதிப்புமிகு மகளிர் திட்டம் என்ற பேர்ல தளபதியினுடைய அரசாங்கம் இப்ப 2500 ரூபாய் பணத்தொகையை உங்களுக்கு வழங்குறதுக்கு தயாராக இருக்கிறது.